யூடியூபோட சர்ச் பாக்ஸில் போயிட்டு பிக்சர் மீம் ஷார்ட்ஸ் வீடியோ அப்படின்றத டைப் பண்ணி சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி வெறும் மீம் டெம்ப்ளேட்டை மட்டுமே பேஸ் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணி எக்கச்சக்கமான யூடியூப் வீடியோஸ் அவைலபிளாக இருக்கும் ஷார்ட்ஸ் ஃபார்மேட்டில். அதுக்கு கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடியோஸ்க்கு 4 மில்லியன் வியூஸ், 5 மில்லியன் வியூஸ், 11 மில்லியன் வியூஸ், 1 மில்லியன் வியூஸ் சொல்லிட்டு மில்லியன் கணக்கில் மட்டும்தான் வியூஸ் போகும். ஜஸ்ட் ஒரு மீம்ஸை மட்டுமே பேஸ் பண்ணி ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணி அதிகமான வியூஸை பார்க்குறது. ஆக்சுவலாக இதுக்குமே ஒரு சில ஃபார்மேட்டை ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதையுமே நான் இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன். பட் அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபுல்லாக பார்க்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சோஷியல் மீடியாவை பொறுத்தளவுக்கு என்னென்ன மீம்லாம் வைரலாக போயிட்டு இருக்கு அப்படின்றத பாருங்க. அந்த மீம்லாம் கேப்சர் பண்ணி அந்த மீம் டெம்ப்ளேட்டுக்கு ஒரிஜினல் கிரியேட்டர் யாரோ அவங்களுடைய நேமை உங்களுடைய ஷார்ட்ஸ் வீடியோவில் கிரெடிட்டில் கொடுக்குற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி ஒரு சில வைரல் மீம் டெம்ப்ளேட்ஸை யூனிக்காக கொஞ்சம் மாற்றி கையில் எடுத்துக்கிட்டு ஒரு 30லேருந்து 50 செகண்டுக்குள்ள ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஃபார்மேட் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சுருங்க. உங்கள் சேனலில் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணுற ஃபார்மேட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிங்களோ அதை அப்படியே உள்ளே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா மேலே ஆட் மியூசிக் அப்படின்றது இருக்கும். அதை கிளிக் பண்ணும்போது யூடியூபாக பார்த்து எந்த மியூசிக் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுதுன்னு பாருங்கள். அதை பயன்படுத்தினீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஷார்ட்ஸ் வீடியோ போடக்கூடிய கிரியேட்டர்ஸ்க்கு அதிகமான வியூஸ் போகுது அப்படின்றது தான் ஒரு புது ஸ்ட்ராட்டஜியை மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ யூடியூபா பார்த்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மியூசிக்ல உங்களுடைய மீமுக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ, எது செட் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை அப்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. பட் இந்த வீடியோவை எல்லாருமே அப்லோட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா மேபி பண்ணலாம். வீடியோவுக்கு வியூஸே போக மாட்டேங்குது ப்ரோ, நான் என்னதான் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டாலுமே வியூஸ் போக மாட்டேங்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மேபி நான் சொல்ற இந்த புது ஸ்ட்ராட்டஜியை மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸ் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல ப்ரோ எனக்கு இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வேணாம் ப்ரோ, நான் ஒரு நீச்சை ஃபாலோ பண்ணுறேன், அதை பேஸ் பண்ணி எனக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணால் கூட பரவாயில்ல, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா ஓகே, உங்களுடைய யூனிக்னஸ் நீங்கள் மாற்றிக்காதீங்க, அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு கொண்டு போங்க. பிகாஸ் இந்த குறிப்பிட்ட ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பயன்படுத்தும் போது உங்கள் சேனலுக்கு காப்பிரைட் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எந்த மீம்ஸை பயன்படுத்துறீங்க, எங்கேருந்து எடுக்கிறீங்க, அவங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் கிரியேட்டருடைய கிரெடிட்டை கொடுக்காம நீங்கள் உங்கள் சேனலை அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக காப்பிரைட் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி ரெண்டாவது யூடியூபாக ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய மியூசிக்கை நீங்கள் ஆட் பண்ணுறதுனாலேயுமே மேபி ப்ராப்ளம் வரலாம். ஸோ இதெல்லாம் ஓகே ப்ரோ, எனக்கு கொஞ்சம் வியூஸ் போனால் போதும், ஒரு சில வீடியோக்கு காப்பிரைட் இஷ்யூ வருதா, எனக்கு சேனலில் மிகப்பெரிய பாதிப்பை உண்டாகாது, வந்தாலும் நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு வியூஸ் போனால் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணி பாருங்க. பர்சனலாக நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணல நம்மளுடைய சேனலில். பிகாஸ் நம்ம சேனலை பொறுத்தளவுக்கு யூடியூப் டிப்ஸை பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம், ஒரே நீச்சு போதும் அப்படின்னு இருந்ததுனால நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை ட்ரை பண்ணல. மேபி உங்கள் சேனலுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகும், இந்த கண்டென்ட் சூட் ஆகும், என்டர்டைன்மெண்ட்டை பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்குமே சூப்பர் பெனிஃபிட்டாக அமையும். இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க, அவங்களுமே தெரிஞ்சுக்கட்டும். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எல்லாருக்குமே தேங்க்யூ நண்பா, பை.